ஹாய், நான் உங்கள் சிந்து பைரவி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து வருகின்றேன். அந்த வகையில் இன்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது இதுவெனில் நட்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டும். இந்த உலகத்திலே ஆண் 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 பெண் ஆகிய இரு இன வர்க்கத்தினர் இருந்தாலும் இருவரையும் நாம் நல்ல நட்புகள் ஆணிலே நல்ல நட்புகளை நாம் வைத்திருக்க வேண்டும், பெண்களிலே நல்ல நட்புகளை வைத்திருக்க வேண்டும். எமக்கு என்று ஒரு துன்பம் வரும்போது யார் ஒரு சொட்டு கண்ணீர் துளியை சிந்துகிறாரோ அவன்தான் உண்மையான நண்பன் அல்லது நண்பி என்று நாம் சொல்லலாம். அதாவது ஆபத்திலே நமக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் துடித்து பதிக்க வேண்டும். அவன்தான் உண்மையான நண்பி அல்லது நண்பன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்களை எல்லாம் நாம் கொஞ்சம் தூரத்திலே தான் வைத்து பார்க்க வேண்டும். நமக்கு எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் ஒரு ஆறுதலான வார்த்தையை, ஒரு நல்ல ஒரு போக்கினை யார் எடுத்து சொல்கின்றாரோ அவன்தான் உண்மையான நட்பு. சிலர் இருப்பார்கள், தாங்கள் ஒரு காரியத்தை பெற வேண்டும் என்றால் மட்டும் நம்முடனே பேசுவார்கள், தேவையில்லை என்றால் கதைக்கவே மாட்டார்கள். ஏனென்று கேட்டால் தங்களுக்கு நேரம் இல்லை என்று கூறுவார்கள். அதெல்லாம் உண்மையான நட்பாக நான் சொல்ல மாட்டேன். எனவே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் நட்பு அந்த மூன்றெழுத்து வார்த்தையை அதன் அர்த்தத்தை அதற்குள் புரிந்திருக்கும் அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நல்ல நண்பர்களை நாம் தான் தேடி பெற வேண்டும். தீய நண்பர்களுடன் பழக்கம் வைக்காமல் இருக்க வேண்டும். எமக்கு எது நல்லது எது கெட்டது என்று உய்த்துணர்ந்து ஆராய்ந்தறியும் வயது வந்துவிட்டது. எனவே இன்றைய இளைஞர் யுவதிகளே, என்னுடைய மாணவ மாணவிகளே, நீங்களும் ஒரு நல்ல நட்பினை பெற்று அந்த நட்பினை காலம் முழுக்க ஆயுள் வரை அந்த நட்பு உங்களுக்கும்